அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ மோர் குழம்பு ரெசிபி தயார் பண்ணலாம்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையானது ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். ஒரு 5 வெண்டைக்காய், அதாவது வெண்டைக்காய் மோர் குழம்பு. ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் காயத்தூள், சிறிது காயத்தூள் போடணும். இப்போ மோர் குழம்புக்கு தேவையானது இப்போ தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாமா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இது வெண்டைக்காய் வசக்கிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். வெண்டைக்காய் போட்டு வதக்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு 2 உப்பு போட்டு வதக்கணும். இப்போ இதுக்கு இப்போ மோர் குழம்புக்கு தேவையான தாளிதம் பண்ணலாம். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்சு தேங்காய் விழுத போட்டு இப்போ நல்லா வதக்குறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். சிறிது காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். மோர் குழம்புக்கு காயம் போடணும். அரைத்து விழுது இப்போ நல்ல மாதிரி வெந்து வருது. இது கூட இப்போ வெண்டைக்காயை ஆட் பண்ணலாம். இப்போ மோர் ஊற்றலாம். இது சிறிது உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் 2 போட்டிருக்கேன். இது 2 சிறிது உப்பு போட்டு தேங்காய் இதில் நல்லா பிடிக்கும். பார்த்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி மொத்தத்தில் நல்லா நம்ம தயிர் வாங்கி கடைஞ்சி வச்சுருக்கதை இதை ஆட் பண்ணணும். சுவையான மோர் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள்.